வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நபர் உங்களை விரும்புகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் போடும் ஆடைகளை நீங்கள் கிண்டல் செய்யுங்கள். அது நன்றாக இல்லை என்று கூறுங்கள். அதன் பிறகு அந்த ஆடை அவர்கள் போடவே மாட்டார்கள். அப்படி என்றால் அவர் உங்களை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க உங்களை விரும்புறாங்களான்றது தெரியாம இருக்கலாம். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, நீங்க விரும்பக்கூடிய நபர் ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அது நல்லா தான் இருக்கும். பட் அது நல்லா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அதே ட்ரெஸ்ஸை அவங்க ரிப்பீட் போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை விரும்புகிறாங்க. பட் அதே ட்ரெஸ் அவங்க போட்டாங்க திருப்பி அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் முக்கியமாக அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நபருடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயமும் பதட்டமும் வராமல் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஒரு நபர் உங்களை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு டைமில் அவங்க கூட சேர்ந்துருக்கும் போது அவங்க கூட இருக்கிறது ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் உண்மையான ஒரு அன்பு இருக்கக்கூடிய இடத்துலையும் உண்மையாகவே ஒருத்தவங்க உங்களை விரும்புகிறாங்கன்ற இடத்துலையும் நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் தான் நிறைய இருக்குமே தவிர பயமோ பதட்டமோ இருக்காது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல அவங்களுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, ட்ரஸ்ட் அண்ட் அவங்களும் அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு பயம் வருகிறது. ஆனால் அந்த ஒரு நபர் இருக்கும் பொழுது பயம் வராமல் இருக்கிறது. அப்படி அல்லாது நீங்கள் இருவரும் இடத்தில் அந்த ஒரு நபர் இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்காமல் இருப்பீர்கள் என்று நினைப்பீர்கள் இல்லவா? அவர் உங்களை விரும்புகிறார் என்று அர்த்தம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வெளியே எங்கேயாச்சும் யாருக்கையாச்சும் போயிருப்பாங்க. முக்கியமாக அவங்களுடைய விரும்பக்கூடிய நபர் கூட வெளியே போயிருப்பாங்க. பட் அவங்க கூட விரும்பக்கூடிய நபர் வெளியே போகும்போதும் அவங்களுக்கு பயம் இருக்கும். அண்ட் அவங்க தனியாக போயிருக்கும்போது இவங்க இருந்தால் நமக்கு பயம் இல்லாமல் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சிலங்கள பயம் இருக்கும். பட் நீங்கள் யார் கூட இருந்தாலும் உங்களுக்கு பயம் வந்து இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது பார்த்தீங்களா? அவங்க மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அண்ட் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்திருக்காங்க. காதல் அங்கே இருக்குது. உங்களை ஒரு நபர் விரும்பியதாக என்றால் அந்த ஒரு நபர் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சில நேரங்களிலும் அதிக தடவை அதே விஷயங்களை அப்ளை செய்வார்கள். அவர்கள் உங்களை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்களும் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நடந்துக்கிற மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. காரணம் உங்களோட ஃபாலோ, உங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்திருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பக்கூடிய நபர் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் நடந்துக்கிற மாதிரி விஷயங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புகிறாங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள், தெரிஞ்சிடும். ஒரு இடத்தில் ஒரு தவறு நடக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் நீங்கள் தான் குற்றவாளி என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பாமல் அந்த ஆண் உங்களிடம் கேட்டாலே அந்த ஆண் உங்களை மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் சொன்ன பிறகும் நீங்கள் அந்த தவறை செய்யவில்லை என்று அந்த ஒரு இடத்தில் உங்களிடம் கேட்காமலே ஒரு நபர் சொன்னால் அவர் உங்கள் மீது உயிரே வைத்திருக்காங்க என்று அர்த்தம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, பெருசாக ஒரு பிரச்சனை. முக்கியமாக பார்க்கணுன்னா அந்த பிரச்சனையில் உங்களை தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்காங்க. பட் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கை இருக்கு உங்க மேலே. பட் அளவு கடந்த காதல் இல்லை. ஆனால் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் சொல்லியும் அதை நம்பாமல் இவ பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு இவரை பற்றி தெரியும் அப்படின்னு எந்த ஒரு ஆண் சொல்கிறானோ அவனுக்கு உங்கள் மேலே உயிருக்கான காதல் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தங்களுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குது, அவங்க உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் இதை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புகிறாங்களா இல்லையான்னு இது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேலும் வேறு ஏதாச்சும் வீடியோ போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக அமையும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.